வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற்ற வல்லவராகவே இருக்கிறார். நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்கள் அன்பையும் ஐக்கியத்தையும் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். ஆமென். இந்த நாளிலும் நாம் தேவ வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு விஷயங்கள் சிந்தையை, எங்கள் இதயத்தை அவருக்கு நேராக கொடுப்போம். கொடுத்து நம்முடைய சிந்தையும் இதயத்தையும் வார்த்தைக்கு நேராக ஒப்புக் கொடுப்பதுதான் நமக்கு இருக்கிற போராட்டம். அதை நம்ம சரியா செய்யும் பொழுது ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவே நாம் ஒரு விஷயம் அவருக்கு நேராக சிலங்களை தாழ்த்தி, அப்பா, இந்த நாளில் நீர் பேச விரும்புகிற உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. ஜீவ வார்த்தைகளை எங்களுக்கு தந்து இன்று வரைக்கும் ஜீவனோர் தேசத்தில் எங்களை நடத்தி வருகிறேன். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தை, இருதயம் யாவையும் உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம். ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. உங்க சப்தத்தை தெளிவாய் கேட்க உதவி செய்யுங்க. எங்களுக்கு நீர் வைத்திருக்கிறதை நாங்கள் கற்றுக்கொண்டு இன்னுமாய் உங்களை கனி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளிலும் இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமென். அப்போ நாம் கற்றுக்கொள்கிற எல்லாமே தேவனுடைய வார்த்தைகளாய். ஆகவே இந்த நாளிலும் ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னென்று சொன்னால், நமக்கு துயரம் வரும் பொழுது, துன்பம் வரும் பொழுது நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறோம். அவர் நம்மை விடுவிக்கிறார். அவர் நம்முடைய மிகுந்த கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தயவினாலும் நம்மை விடுவித்திருக்கிறார். நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். நம்ம இன்று வரைக்கும் பொறுமையாயிருக்கிறார். அதுதான் அந்த கிருபை. அப்போ நாம் இருக்கிற சூழ்நிலைகள் மாறலாம், சற்று வித்தியாசப்படலாம். எல்லா நாளும் நமக்கு நன்றாக அமைவது இல்லை. ஏன்னா தேவன் ஒரு பாத்திரத்தை தெரிந்து கொண்டால் அந்த பாத்திரத்தை புடமிட்டு அவருக்கு தெரியும். ஒரு நன்றாக ஒரு பாத்திரத்தை அவர் புடமிட்டு உபத்திரவத்தின் புகையை நடத்துகிறார் என்று சொன்னால் அந்த பாத்திரத்தை குறித்து மகிமை பெரிதாய் இருக்கிறது. அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி செய்ய விரும்புகிறார். ஆனா பாருங்க, என்ன ஒரு காரியம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம தேவன் நடத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறது இல்லை. நம்ம மனிதர்கள் மாமிசத்திலே இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மாமிசத்திலே வந்தார். ஆனால் அவர் நம்மை போல செயல்பட்டது இல்லை. அப்போ நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஆலோசனை என்ன? நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற பிரகாரமாய் நாம் சில நேரங்களிலே நம்மை நடத்துகிற ஆண்டவரை நாம் வேறு விதமாய் பார்த்து விடுவோம். அப்போ அந்த காரியத்தை தேவன் அதை விரும்புகிறது இல்லை. முதலாவது அதை அவர் துக்கப்படுகிறார். அப்போ நம்மை தூக்கி எடுத்து நமக்காக தம்மை தந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் ஒரு அங்கமாய் இருக்க விரும்புகிறபடியினால் நம்ம ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு வந்த சூழ்நிலையை வைத்து அவன் தேவனை பார்த்து கேட்ட கேள்விகள், அதன் பின்பாக தேவன் அவனுக்கு கொடுத்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு அவயத்தை குறித்து விசேஷமா இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். அப்போ யோபு 10வது அதிகாரம் எடுங்க. பல தடவை நாம் தியானித்தால் இதுக்குரிய நிறைய காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார். நாம் இதனோட நம்முடைய வாழ்க்கையை சரிப்பட்டு யோபு எப்படிப்பட்ட மனிதன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான். அப்போ தேவனே சாட்சி கொடுத்த ஒரு மனிதன். நம்மை குறித்தும் தேவன் அப்படித்தான் சாட்சி கொடுக்கிறார். என் பிள்ளை நீதிமான், என்னுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவன். என் பிள்ளை என்னை போல உத்தமன், என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவன், என் வார்த்தையை கை கொள்ளுகிறவன், என் பிள்ளை என்னுடைய வழிகளை நடக்கிறவன் என்று தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார். அப்ப தேவன் சாட்சி கொடுத்துதான் இன்னொருத்தன் வந்து நமக்காக நிற்பான். அப்பதான் தேவனுக்கு தன்மை தம் பிள்ளையை கொண்டு நிரூபிப்பது அவருக்கு பிரியம். ஆகவேதான் யோபுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை தேவன் அனுமதிக்கிறார். நமக்கு நன்றாக தெரியும். தெரியாத இருந்தால் நான் உங்களுக்கு அதை மேலோட்டமாய் சொல்லுகிறேன். இப்போ நாம் இந்த அதிகாரத்தை பார்க்க போறோம். பாருங்க, இதுல 4வது வசனத்தை வாசிங்க. இப்போ யோபு வந்து ஆண்டவரை பார்த்து கேட்கிற கேள்வியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே உமக்கு மாமிச கண்கள் உண்டோ? ஒரு மனிதனுடைய சூழ்நிலை கொஞ்சம் தள்ளாடும் பொழுது, இல்ல கொஞ்சம் தேவன் நம்மை புடவிட விரும்பும் பொழுது, நாம் நம்முடைய மாமிசத்தின்படி தேவனை நிறுத்தி பார்க்கிறோம்.
அப்ப நாம் தேவனை பார்த்து நமக்கு தெரியும், ஆண்டவர் நமக்கு கண் இல்லையா, ஆண்டவரே நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன், ஆண்டவரே எனக்கு அது இல்லையே, எனக்கு இது இல்லையே, நான் உங்களோட பிள்ளைதானே, நீர் ஏன் என்னை கண் நோக்காம இருக்கிறீர், நீர் என்னை ஏன் பார்க்காம இருக்கிறீர்? அப்போ உங்களுடைய கண்கள் மாம்ச கண்களோ? கண்ணில் என்று கேட்டா மாம்ச கண்கள் தான் கூடா. அப்போ நம் தேவனை பார்த்து யோபு கேட்டது போல நாம் கேட்பதற்கு சந்தர்ப்பம் உண்டு. இப்போ இந்த அதிகாரத்திலே யோபு தேவனை பார்த்து சில கேள்விகளை கேட்கிறான். நாமும் அப்படி கேட்க நமக்கும் ஏது உண்டு. அவன் கேட்ட கேள்விகளை முதலாவது நாம் பார்ப்போம். பார்த்துட்டு நாம் ஒவ்வொரு காரியமாய் பார்ப்போம். இரண்டாவது வசனத்தை வாசிங்க. நான் தேவனை நோக்கி என்னை குற்றவாளி என்று தீர்க்காதிரும், நிமித்தம் என்னோட வழக்காடு. ஆண்டவரை பார்த்து யோபு கேட்கிறான், ஏன் என்னோடு வழக்காடு? நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. நாமும் ஆண்டவரை பார்த்து கேட்க நமக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் வரும்பொழுது நாம் ஆண்டவரை பார்த்து கேட்கலாமா? ஆண்டவரே நீர் என்னோடு ஏன் வழக்காடு? பாருங்க, ஒரு மனிதனுடைய நிலை எப்படி மாறுகிறது. ஆகிதான் தேவன் நம்மை அதிலிருந்து நம்மை வெளிப்படுத்தி நாம் அப்படி செயல்படாதபடிக்கு நம்மை தேவன் காப்பாற்றுவார். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் இப்படித்தான் தேவனோட வழக்காடும். ஆண்டவரே உமக்கு தெரியாதா, அது தெரியாதா, இது தெரியாதா, ஏன் எனக்கு இப்படி என்று நாம் வழக்காடுகிறோம். அப்போ இப்போ யோபு கேட்கிறார், ஆண்டவர் அவர் சொன்ன நீர் என்னோட வழக்காடு. பாருங்க எப்படி மனுஷனுடைய நிலைமை மாறுது. அடுத்ததாக மூன்றாவது வசனத்தை வாசிங்க. நீர் என்னை ஒடுக்கி உம்முடைய கைகளின் கிரியை வறுத்து துன்மார்க்கரின் யோசனையை கிருபையாய் பார்க்கிறது உமக்கு நன்மை. ஆண்டவரே என்னை இப்படி பார்க்கிறது உமக்கு நன்றாய் இருக்குமோ? பாருங்க, ஆண்டவருக்கு பிரியமா இல்ல பிதாவுக்கு தான் பிரியமா தன் குமாரனை அந்த கோலத்துல பார்க்கணும் என்று சொல்லி, ஆனா அதுக்கு பின்பாக வைத்திருந்த திட்டம் வித்தியாசம். இப்போ யோபு கேட்கிறான், ஆண்டவரே உமக்கு விருப்பம் என்ன எப்படி பார்க்கறது உங்களுடைய விருப்பம் போல. நாமும் அப்படி கேட்கிறது. நம்ம ஆண்டவரை பார்த்து அப்படிதான் கேட்கிறோம், ஆண்டவரே நான் எங்களை இப்படி பார்க்கறது நமக்கு பிரியமா இருக்கு, அதான் என்னை போட்டு நீர் இப்படி வாங்கு என்று வாங்குறீங்க. நீர் எல்லாம் மாம்ச கண்களுடைய தேவன், நீர் வழக்காடுகிற தேவன், அதால எனக்கு உமக்கும் அப்பா சரி வரா, நீர் இருந்தா வெளிப்படுத்து. நம்ம ஆண்டவரை பார்த்து நம்ம சேலஞ்ச் பண்றோம். ஆனா ஆண்டவர் நல்லவர். பாருங்க அடுத்தது 6வது வசனத்தை வாசிங்க. அதுல உம்முடைய நாட்கள் ஒரு மனுஷனுடைய நாட்களை போலவும் உம்முடைய வருஷங்கள் ஒரு புருஷனுடைய ஜீவ காலத்தை போலவும் இருக்கும். உம்முடைய ஜீவ காலம் என்ன? உம்முடைய ஆயுசு நாட்கள் என்ன? நீ உம்முடைய ஆயுசு நாட்கள் எனக்கு சொல்லும். அப்போ இதுக்கெல்லாம் ஆண்டவர் பின்பா யோபுக்கு பதில் கொடுக்கிறார். நமக்கு தெரியும், நாம் அதுக்குள்ள இன்னைக்கு போக போறது இல்லை. நான் இந்த கேள்விகளை உங்களுக்கு காண்பித்த ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, அப்போ எப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் வருது நமக்கு. ஆண்டவர் ஏன் வழக்காடு? நான் இப்படி இருக்கிறது நமக்கு நல்லா இருக்குமா? உங்களுடைய கண்கள் என்ன மாமிசமா? அதுவே 4வது அந்த 2வது வசனத்தை வாசிங்க. 4வது வசனம் மாம்ச கண்கள் முக்குண்டு. அடுத்த வசனம் மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்க. அடுத்த குற்றம், நீ தெய்வம் அல்லவா? ஆனா நீ தெய்வம், நீ மனுஷன மாதிரி என்ன பாருங்க. நம்ம ஆண்டவர் எவ்வளவு தூரத்துக்கு இறக்கி கொண்டு வந்து பாருங்க, எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்து. நம்ம ஆள்வேதான் மனுஷனா நல்ல ஆண்டவர் நமக்காய் வந்து அதையும் செய்யலாம். யோசிச்சு பாருங்க, நமக்கு ஒரு நிலை வந்துட்டா நம்மளோட லெவலுக்கு ஆண்டவர் இறக்கணும். ஏதோ நம்ம வீட்டுல வேலை செய்யறவர் போல, நமக்கு ஏதோ இது செய்யற போல நம்ம ஆண்டவர் அந்த லெவலுக்கு இறக்கிடுவோம். தேவன் நாம் நினைக்கிற வண்ணம் அல்ல. அவரை போல நல்லவர் நாம் பாடி துதித்தது போல ஒருவரும் இல்லை. பாருங்க எப்படிப்பட்ட உத்தமன் சன்மார்க்கன் நீதிமான் தேவனை பார்த்து கேட்கிற ஒவ்வொரு கேள்விகளை பாருங்க, எப்படிப்பட்ட கேள்விகளை அவன் கேட்கிறான். அப்படியே 10 வாசிங்க. அதுல நீர் என்னை பால் போல் வார்த்து தயிர் போல் உரைய பண்ணினீர். ஆண்டவரே என்ன ஃப்ரீஸ் ஆகி போட்டி, என்ன உரைய பண்ணிட்டு தயிரை போல நான் கெட்டி ஆயிட்டேன். ஏன் எனக்கு இதை செய்தி உருவாக்கிட்டு நீ இதை செய்யலாமா? என்ன ஆண்டவர் என்னால அங்கே போகல இங்கேயும் போக முடியல, அப்படி ஒரு இடத்துல ஒரு சிலையை போல உரே பண்ணிட்டீரே. தேவன் சிலதை நன்மையாய் செய்வார், நமக்கு அது புரிகிறது இல்லை. சில தேவன் சொல்லுவார் இது பரவாயில்லை, நாம் அதுக்கு எதிர்த்து தேவன் ஆண்டவரே என்ன ஒரு நாள் பார்த்தேன், 2 நாள் பார்த்தேன், 3 நாள் பார்த்தேன். இப்ப மோசே 40 நாள் காலையில எந்த உடனே இடத்துல பொறுமையெல்லாம் போய் கொண்டு வந்தது கண்டுபிடிங்க. தேவன்
பாருங்க, நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கிறதுக்கு வழிகள் உண்டு. இதை யோபு அந்த நேரத்தில் புரிந்து கொள்ளவில்லை. ஏன் என்னை ஒரே பண்ணுகிறீர் என்று கேட்கிறான். 18வது வசனத்தை வாசிங்க. நீர் என்னை கர்ப்பத்திலிருந்து புறப்பட பண்ணினது ஏன் ஆண்டவரே என்ன பிறக்க பண்ணி? நம்ம கேட்கிறதா, ஏன் என்ன பிறக்க பண்ணி? இப்படியே நான் வந்து இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ என்ன பிறக்க பண்ணாம இந்த நல்லா இருக்குது, ஏன் எனக்கு இதெல்லாம் சம்பவிக்குது? அப்போ நம்ம இடத்துல எத்தனை ஏன் 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 என்ற கேள்வி நம்ம தேவனை எப்படியாய் பார்க்க வெளிக்கிட்டோம். 20வது வசனத்தை வாசிங்க. அதுல என் நாட்கள் கொஞ்சம் அல்லவோ. ஆண்டவரே, என் நாட்கள் உங்களுக்கு தெரியாது. நான் கொஞ்ச நாள் தான் இருக்க போறேன், கொஞ்ச நாள் தான் இருக்க போறேன். அப்போ நம்முடைய கேள்வியில பாருங்க, சூழ்நிலை நமக்கு கொஞ்சம் ஆண்டவர் நம்மை புடவிட விரும்பும் பொழுது, நம்மை ஒரு உகந்த பாத்திரமாய் நிறுத்த வரும் பொழுது நாம் இத்தனை கேள்விகள் கேட்கிறோம். இந்த ஒரு அதிகாரத்துல வாஜ்பாய் எத்தனை கேள்வி நம்மளுக்கு சும்மா விளங்கப்படுத்தும்படியாக அதை காண்பிக்க பாருங்க. எத்தனை கேள்வியை யோபு கேட்கிறார் ஆண்டவரை பார்த்து. ஆகவேதான் ஆண்டவர் அங்கே பதில் கொடுக்கும் பொழுது யோபு பார்த்து கேட்கிறார், நான் எல்லாத்தையும் உண்டாக்கி எங்கே இருந்தா அந்த வருஷங்களின் தொகையை கேட்கிறேன் பாருங்க, உங்களுடைய ஜீவக்காலம் எப்படிப்பட்டது ஆண்டவரே? அதுக்கு அவர் பதில் கொடுக்கிறார். எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கிறார். நம்ம ஆண்டவரிடத்தில் எல்லாத்துக்கும் பதில் உண்டு. அப்போ இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம் அந்த 4வது வசனம் 1வது வரியை வாசிங்க. மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ? ஆண்டவருடைய கண்களை குறித்து பார்க்க போகிறோம். தேவ கண்கள் எப்படிப்பட்டது? முதலாவது, நம்முடைய கண்ணுக்கு தேவன் கொடுத்திருக்கிற பவர், மனுஷனுடைய கண்ணுக்கு தேவன் கொடுத்திருக்கிற பவர் நமக்கு தெரிறது இல்லை. ஆண்டவர் சொன்னார், கண் உன் சர்வத்தின் விளக்காய் இருக்கு. அப்போ அந்த விளக்கு பிரகாசிக்க பிரகாசிக்க உங்க சரீரம் பிரகாசிக்கும். அப்போ இந்த கண்ணுக்கண்டு தேவன் ஒரு வெளிச்சத்தை, ஒரு பவரை வைத்திருக்கிறார். ஆனா நாம் இந்த கண்ணை வேறு வேறு காரியங்களுக்கு பயன்படுத்தலாம். ஆனா இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்த அந்த கண்கள் எப்படிப்பட்ட வல்லமை இருந்தது என்றதை நான் உங்களுக்கு சில வசனங்கள் உண்டாய் சில மனிதன வாழ்க்கையில காண்பித்துட்டு பின்பாய் தேவனுடைய கண்கள், அவருடைய கண்கள் எப்படிப்பட்டது என்பதை பார்க்க போகிறோம். நாம் இது புரிஞ்சு கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு தெரியும் நம்மை பார்க்கிற கண் எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட கண்கள். நம்ம சிசிடிவி, அந்த டிவி, இந்த டிவி, அந்த கேமரா, இந்த கேமரா, இதுக்காக நமக்கு பயம். ஆனா அதை காட்டிலும் ஒரு கண் நம்மை பார்க்கிறது தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்றதே இல்லை. ஆகவேதான் நாம் கர்த்தருக்கு இப்படித்தான் நம்மளோட கேள்வி எல்லாம் அமையும். ஆண்டவரை நம்ம லெவலுக்கு வைத்து நாம் கேள்வி கேட்கிறோம். அவர் நம்மை போல அல்ல, நம்மை காட்டிலும் பெரியவர், நம்மை நேசிக்கிறவர், அவரை போல யாரும் இல்லை. அப்போ முதலாவது மனுஷ கண்களின் வல்லமை எப்படிப்பட்டது என்பதை பார்க்கும்படியா சகரியா எடுங்க. பழைய ஏற்பாடு சகரியா 5வது அதிகாரம் பாருங்க. ஒவ்வொரு கண்களாக உங்களுக்கு நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். மனுஷன் உங்களுக்கு இருக்கிற கண்களை நீங்க முதல்ல புரிஞ்சு கொள்ளுங்க. அதுல தேவனுக்குள்ள வந்துட்டா அவருக்கு அதுக்கு கொடுத்திருக்கிற பவரே வித்தியாசம். தேவ பிள்ளைகளுக்கு தெரியல. அந்த பவரை கொண்டு போய் நம்ம எங்க வைக்கிறோம்? இன்டர்நெட்ல வேண்டாத டிராமா, வேண்டாத சினிமா, வேண்டாத இதுகளுக்கு நேராக நம்ம வச்சு பார்த்து அதுல வார எல்லாத்தையும் உள்ளுக்கு வாங்கி நம்ம சர்வத்தை வெளிச்சத்தை புரட்சி போட்டுட்டு ஆண்டவரே கண்ணை திறந்தரும் வேண்டாம். ஆண்டவரை எப்படி திறக்க முடியும்? இப்போ சகரி அடுங்க. சகரி 5வது அதிகாரம் அதிலே 1 2 வாசிங்க. நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் பறக்கிற ஒரு புத்தக சுருளை கண்டேன். தூதன், நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். பறக்கிற ஒரு புத்தக சுருளை காண்கிறேன். அது நீளம் 20 முழமும் அகலம் 10 முழமுமா இருக்கிறது என்றேன். இப்ப பாருங்க, சகரியா இடத்துல வந்து தூதன் என்ன கேட்கிறார்? அந்த கேள்வியை கொஞ்சம் பாருங்க. நீ பார்க்கிறது என்ன? இப்போ நம்மிடத்திலே தூதன் வந்து அந்த பிரச்சனை வந்ததுன்னா முதலாவது நம்ம பார்த்து நீங்க பார்க்கிறது என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? தேவன் உங்களுக்கு காண்பிக்கிற காட்சியை பார்த்து சொல்லுவீங்க. சகரியா முதலாவது சொன்னது போல ஒரு பறக்கிற புத்தக சுருளை காண்கிறேன்னு சொன்னா அது நியாயம். அது நீங்க சொல்லலாம், நானும் சொல்லலாம், அது தேவனுடைய. ஆனா பாருங்க, அதையும் தாண்டி இவனுடைய கண்களுக்கு இருந்த மகிமை நீங்க பாருங்க. தேவன் கொடுத்திருந்த மகிமையை கொஞ்சம் பாருங்க. அவன் சொல்லுகிறான், ஆதி நீளம் 20 முழம், ஆதி அகலம் 10 முழம். கண்ணால பார்த்துட்டே
அகலத்தையும் நீளத்தையும் தெளிவாக சொல்லுகிறார். அப்போ தேவன் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிற கண்கள் இருக்கிற வல்லமையை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்வதில்லை. நமக்கு தெரியும், யோவான் சாதாரண கண்களோடு இருந்தவன் கிறிஸ்துக்குள்ள வந்து கண்கள் திறக்கப்பட்ட பொழுது அவனுக்கு காண்பித்த காரியங்கள் ஆச்சரியம். அதே போல பவுல், அதே போல பேதுரு. அப்ப நாமும் கிறிஸ்துக்குள்ள வந்து இருக்கிறோம். ஆனா நம்முடைய கண்கள்ல இப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை தேவன் காண்பிக்கும் பொழுது நம்மால அதை அளவிட முடியாது, நம்மால அதை சரியாக நிதானிக்க முடியாது. பாருங்கள், அழகாய் நேர்த்தியாக அதன் அகலம் நீளத்தை சொல்லுகிறான். அப்போ எப்படிப்பட்ட கண்கள் என்று சொன்னா பாருங்க, ஒரு 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 என்ஜினியர் இல்லாட்டி ஒரு 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 பெரிய ஒரு விசேஷித்த ஒரு ஒரு ஆர்கிடெக்ட் அப்படிப்பட்டவங்க அவங்க பார்த்து அளவிடுவாங்க. அளவிட்டு இதோ இது இப்படி இருக்கு, இப்படி இருக்கும், இப்படித்தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவங்க அளவிடுறது போல ஆவிக்குரிய கண்களை தேவன் அப்படி ஒரு கண்களை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த கண்ணிட வல்லமை மறைக்கப்பட்டிருக்கு. ஏன் தெரியுமா? நம்முடைய கண் உலகத்தின் மயக்கத்துல மயங்கி கிடக்கு. உலகத்தின் காரியங்களை தேவ பிள்ளையில கண்கள் மயங்கி கிடக்கிறபடினால நம்ம மற்றவரை பார்த்து ஏன் அவருக்கு காட்டுறாண்டவரே, ஏன் எனக்கு காட்டுறது இல்லை? நாம் கேள்வி கேட்கிறோம். ஆண்டவரை பார்த்து யோபு கேட்டது மாம்சக்கண், மாம்சக்கண். ஆனா ஆண்டவர் சொல்ல உன் கண்கள் மாமிச கண்கள் அல்ல. சகரியா பாருங்க எவ்வளவு தெளிவாய் ஒரு ஒரு என்ஜினியருக்கு இருக்கிற கண்மாதி பார்த்தோன்னே இந்த இந்த இது வந்து இத்தனை அளவு இவ்வளவு உயரத்தை இதுல வரணும்னு சொல்ற மாதிரியே ஒரு புத்தக சூழலை பார்த்துட்டு அதன் அளவையே சொல்லுகிற அளவுக்கு அவன் கண்கள்ல ஒரு மகிமையை கற்று கொடுத்திருந்தார். ஆனா எனக்கும் உங்களுக்கு தர்றது எவ்வளவு நிச்சயம். ஆனா ஏன் நம்ம அதை பார்க்க முடியல? நம்முடைய கண் மயக்கத்தில் இருக்கு. அடுத்தது இன்னொரு கண்ணை காண்பித்துக் கொடு. எசேக்கியேல் 40வது அதிகாரம், பழைய ஏற்பாடு. அப்படியே பின்னுக்குவாங்க. எசேக்கியேல் 40. உங்களுக்கு தேவன் ஒரு என்ஜினியருக்குரிய உலகத்துல என்ஜினியர், ஆனா கர்த்தருக்கு அவர் உங்களை என்ஜினியர் நிறுத்துறதுக்கு ஒரு பவர்ஃபுல் கண்களை கொடுக்க விரும்புகிறார். அப்போ நீங்க அதை முதல்ல புரிஞ்சு கொள்ளுங்க. அடுத்தது எசேக்கியேல் 40வது அதிகாரம் 1014வது பக்கம், பழைய ஏற்பாடு 3வது வசனத்தை வாசிங்க. அவர் என்னை அங்கே கொண்டு போனார். இதோ அங்கே ஒரு புருஷன் இருந்தார். அவருடைய தோற்றம் வெண்கலமாய் இருந்தது. அவர் கையில் சணற்கயிறும் ஒரு அளவுகோலும் இருந்தது. அவர் வாசலிலே நின்றார். இப்ப எசேக்கியேலுக்கு ஆண்டவர் ஒரு கண்ணை கொடுக்கிறார். இப்ப எசேக்கியேல் பார்த்து நம்ம பார்த்து ஒரு ஆள் நிக்கிறோம், அங்க ஒரு தேவதூதன் நிக்கிறார், அவருடைய உயரம் இவ்வளவா இருக்கு. இதெல்லாம் நல்ல விஷயம். இப்ப பாருங்க இவருடைய கண் எப்படிப்பட்டது என்பதை நீங்க பார்க்கணும் என்று சொன்னா 5வது வாசிங்க. அது 5வது வசனம். இதோ ஆலயத்துக்கு புறம்பே சுற்றிலும் ஒரு மதில் இருந்தது. அந்த புருஷன் கையில் 6 முழ நீளமான ஒரு அளவுகோல் இருந்தது. ஒவ்வொரு முழமும் நமது கைமுழத்திலும் 4 விரற்கடை அதிகமானது. அவர் அந்த மதிலை அளந்தார். அகலம் ஒரு கோலாகவும் உயரம் ஒரு கோலாகவும் இருந்தது. ஆமென். பாருங்க எங்க போயிட்டு அவருடைய பார்வை உள்ள கையில இருக்கிற அந்த அந்த முழத்தை காட்டிலும் இந்த உள்ளங்கை விரற்களை போல அந்த முழம் அகலமாய் நீட்டா இருக்கு என்பதை பார்க்கிற வெளிப்பாடுள்ள கண், வெளிப்பாடுள்ள கண் தேவன் மனிதனுக்கு கொடுக்கிறது. அதுதான் அவர் வார்த்தையை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு அந்த வெளிப்பாடு தேவன் காண்பிக்க விரும்புவார். ஆனா முடியாது. நம்முடைய பல காரியங்கள் நம்முடைய கண்ணை மயக்கி வைத்திருக்கு. நம்ம கண்ணை குறித்து நமக்கு எந்த கவலையும் இல்லை. நம்ம அதை கொண்டு போய் செலவழிக்கிற விதங்கள் எல்லாம் பிள்ளை, பார்க்கிற பார்வை பிள்ளை, தேடுகிற காரியங்கள் பிள்ளை. ஆனால் நான் சொல்றேன், எப்பயுமே உன் கண்கள் என்ன நோக்கி இருக்கு. அப்படிப்பட்டவனுக்கு தான் ஒரு என்ஜினியருக்குரிய ஒரு என்ஜினியர் தமிழ்ல பொறியியலாளருக்குரிய ஒரு கண் போல அப்படிப்பட்ட ஒரு பிரகாசமான கண்ணை கொடுக்கும். அடுத்தது பாருங்க எசேக்கியேல் தரிசன கண். அவனுக்கு பாருங்க எல்லாத்தையும் தாண்டி அந்த முழத்துக்குள்ள இருக்கிறது தெரியும். அது ஒரு வெளிப்பாடு வருது அதுக்குள்ள இருக்கு. அப்போ அந்த வெளிப்பாடுள்ள கண்களை தேவன் கொடுக்க விரும்புகிறார். நம்முடைய கண்களில் இருக்கிற மகிமையை நாம் தெரிந்து கொள்ளணும். அடுத்தது ஆதியாகமம் 22:4 பழைய ஏற்பாடு 1வது புத்தகம் 22வது அதிகாரம்
கண்டான். பாருங்க, 3ஆம் நாள் ஆபிரகாம் பக்கத்துல பார்க்க இல்லை. அந்த கண்கள் பாருங்க, என்னையும் உங்களையும் கூட மாமிசத்துல இருந்தவன். ஆண்டவர் சொன்ன, புறப்பட்டு வா, உன் ஜனத்தெல்லாம் விட்டுட்டு வா, நான் உனக்கு ஒரு தேசத்தை கொடுக்க போறேன். இப்போ அவன் வந்து அந்த இடத்துல நிக்கிறான். ஆனா பாருங்க, அங்க இருந்து அந்த தூரத்துல காண்கிறான், தரிசனத்தை காண்கிற கண்கள். உங்களுக்கு தேவன் தரிசனத்தை வைத்திருக்கிறான். அது உங்களுக்கு சமீபமா இருக்கலாம், தூரமா இருக்கலாம். ஆனா அதை பார்க்கிற கண்கள் உங்களுக்கு இருக்கணும். ஆபிரகாமை போல அந்த தரிசன கண்கள் உங்களுக்கு இருந்தால்தான் தேவன் உங்கள் மேல வைத்திருக்க தரிசனத்தை நீங்க பார்க்கணும். ஏதோ தேவன் என்னை கூப்பிட்டா, தேவன் எனக்கு சொல்லிட்டா, நான் வந்துட்டேன்னு நீங்க அப்படியே இருக்க தேவன் விடுவதே இல்லை. உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை பார்க்கிற கண்கள் இருக்கு. கிறிஸ்துவுக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு தரிசனம் கொடுத்து இருக்கிறான். இந்த உலகம் பாருங்க அழிந்து போகுது. இன்னைக்கு அதை குறித்து இந்த ஒரு விஞ்ஞானம் இதில் படிக்கிறவங்க சொல்றாங்க, நாங்க பார்க்கிற இந்த உலகம், இந்த உலகத்துல காண்றது எல்லாமே பொய், ஒன்றுமே நிஜம் இல்லை. இதை நமக்கு வேதம் சொல்ல இல்லையா? காண்கிறது எல்லாம் அநித்தியமா இருக்கு. இப்பதான் அவங்க சொல்றாங்க, ஐயோ நம்ம பார்க்கிறது எல்லாமே போய், ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு நாளைக்கு எல்லாம் போகுது. அப்போ நம்முடைய தரிசனத்தை பார்க்கணும். தரிசனத்தை பார்க்கிற கண் இருந்தா அங்க நமக்கு தெரியும் கிறிஸ்து நிற்கிறார். ஆபிரகாமுக்கு இருந்த கண்கள் தரிசனத்தை பார்க்கிற கண்கள். அப்போ நம்முடைய கண்கள் மகிமை நமக்கு தெரியணும். ஒன்று, தேவன் நமக்கு கொடுத்த கண்களுடைய வல்லமை. அடுத்தது, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கண்களுடைய வெளிப்பாடுள்ள கண்கள். அடுத்து 3வது, தரிசனத்தை பார்க்கிற கண்கள். இப்போ 4 அப்போஸ்தலர் 7:55 வாசிங்க. புதிய ஏற்பாடு பக்கம் 55வது வசனம், 7ஆம் அதிகாரம் 55. அவன் பரிசுத்தாவினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. ஆமென், ஆமென். மகிமையை காண்கிற கண்கள். இப்ப பாருங்க, அவனுக்கு சூழ்நிலை சரியில்லை. அவனோடு இருந்தவர்கள், அவனை அறிந்தவர்கள், அவன் தேவனுக்காக இந்த நிமித்தம் அவனுக்கு கல்லறிகிறாங்க. அப்போ அவன் சிந்த கல்லறிகிறவனை பார்க்கணும். இல்ல அங்க தன்னை உயிர் போக்குவது, எவன் கல்லால நான் சாக போனது அவன் பார்க்கணும். அப்போ இதிலெல்லாம் அவன் தன்னை கண்ணை விடவே இல்லை. அவன் நேரா பார்த்தது தேவனுடைய மகிமை. அவனுக்கு தெரியும் போப்பறன். இப்போ இங்க பார்க்கிறத காட்டிலும் நான் அங்க பார்த்து கொண்டிருந்தா மகிமை பார்த்துட்டா மகிமைக்குள்ள பிரவேசித்து. அப்போ தேவன் இப்படிப்பட்ட கண்களை நமக்கு கொடுக்க விரும்புகிறான். அப்போ சில நேரத்தில் தேவன் எழுப்பி நம்மை சொல்வார், இந்த 3 மணி எழுப்பி ஜெபம் பண்ணு, என் மகிமை உனக்கு காண்பிக்கட்டும், நான் என்னுடைய மகிமை பிரகாசத்தை நீ பார்க்கும்படி எழும்ப. நித்திர தூக்கம் ஆண்டவரே முடியல பாருங்க, சரியான சோர்வு, சரியான அசதி, ஓடி ஓடி வேலை செஞ்சு டைம்ல வந்து நான் படுக்கிறேன், அதால முடியாது, இப்படியே காட்டுங்க. அப்போ நம்மால மகிமையை பார்க்க முடியாது. நம்முடைய கண்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற நீங்க அந்த மகிமையை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். பாருங்க, நம்ம போல மாம்சத்துல ரத்தத்துல இருந்தவங்க தான் இதெல்லாம் வேத நமக்கு எழுதி வைத்து சும்மா எழுதி வைத்திருக்காங்க. இது இல்லை, நாம் எல்லாரும் அதை வாஞ்சிக்கணும். நாம் எல்லாரும் அதை வாஞ்சிக்கணும். இப்படிப்பட்ட கண்கள் உங்களுக்கு தாரும் ஆண்டவரே. என்ன, நான் கூப்பிட்ட நேரத்தில் நான் தூக்கி எடுத்தவர் உம்மை காண்கிற கண்கள், நீர் கொடுத்த தரிசனத்தை காண்கிற கண்கள், நீர் எனக்கு வைத்திருக்க அளவை காண்கிற கண்கள், நீர் எனக்கு வைத்திருக்க வெளிப்பாட்டை காண்கிற கண்கள் தாரும் ஆண்டவரே நாம் கேட்க. அடுத்தது யோபு 28:10 எடுத்து வாசிங்க. பழைய ஏற்பாடு யோபுவின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 10வது வசனம். கண்களுக்குள்ளும் நீர்கால்களை வெட்டுகிறான், அவன் கண் விலை உயர்ந்த எல்லாவற்றையும் காணும். எங்க காணும்? அவன் கண் விலையேறப்பட்டதெல்லாம் எங்க இருக்கு? பூமிக்கு அடியில நான் விலையேறப்பட்ட பொக்கிஷங்களை, மறைவான பொக்கிஷங்களை வைத்திருக்கிறான். ஆண்டவர் கோரேசுக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறான், மறைவிட ஒளிப்பிடத்தில் இருக்கிற உனக்கு காண்பிப்பேன், உனக்கு தருவேன். அப்படியே காண்பித்ததும் உண்டு. அப்போ நம்முடைய கண்களுக்கு அது தெரியும். அதையும் தேவன் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறான். மறைவில் இருக்கிறவைகள், இந்த வேதத்துக்குள்ள இருக்கிற மறை பொருள்களை,
இந்த வேதத்தின் அடியில் இருக்கிற ஆழங்களை தேவன் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறார். ஆனா நாம் நம்முடைய கண்களை வித்து போட்டோம் சத்துருவுக்கு. அதனால் ஒன்றையுமே பார்க்க முடியல. விலையேற பெற்றவர்களை காண்கிற கண்கள். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எப்படிப்பட்ட கண்கள், அதுதான் நான் சொல்றேன். கண் கவனம், அது வெளிச்சம். அதுக்குள்ள நான் இவ்வளவு காரியம் வைத்திருக்கேன், இன்னும் தியானிக்க நமக்கு போதும். நாம் தேவ கண்களை பார்க்கணும். நமக்கு நேரம் காணாதாலே நாம் அதோடு நிறுத்திக் கொள்ளும். அப்ப யோசிச்சு பாருங்க, எனக்கு உங்களுக்கு நான் கர்த்தருக்குள்ள வந்துட்டேன், கிறிஸ்துக்குள்ள வந்துட்டேன்டா உங்களால பார்க்க முடியும். மனுஷன் சாதாரண மாமிசத்துல இருக்கிறவன் பார்க்க முடியாததை நீங்க பார்க்க முடியும். பின்பாய் யோபுவே சொல்லுகிறான், என் மாமிச கண்கள் என் மீட்பர் கடைசி நாள் உயிரோடு இருக்கிறதை காண்பேன். இதுல உமக்கு மாமிச கண்களான்னு கேட்டவனுடைய அறிக்கையை பாருங்க. ஏண்டா தேவன் இதெல்லாம் அவனுக்கு சொல்லும் பொழுது அவனுடைய காரியம் மாறிட்டது. நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. நம்முடைய கண்களை நாம் சரியாய் பயன்படுத்த பழகணும். நாம் வேதத்துக்கு நேரம் கொடுக்கிறது இல்லை, ஆனா வேறு காரியங்கள் நம்முடைய நேரத்தை அதிகமாய் செலவிடுகிறோம். நம்ம கைக்குள்ள போன், நம்முடைய கையில போன் வந்து நம்ம எதை அதிகமாய் பார்ப்போம்? வேற ஏதாவது ஒரு உலகத்து காரியத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் தேவ ராஜ்யத்துக்குள்ள நடக்கிறது, தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற காரியங்கள், வரலாறு வேதத்திலே எதையெல்லாம் எப்படி சொல்லுகிறது, அதை தேடி தேடி பார்க்க, அதை தேடி பார்க்க. அந்தவரை இந்த வரலாற்றுக்குள்ள வேதத்தில் இதை பேசி இருக்கிறீரே, அப்ப இதுக்குள்ள இருக்கிற காரியங்களை நம்ம தேடி பார்க்க. அதுக்கு தான் தேவன் கண்களை கொடுத்திருக்கிறார். நீங்க ஜெபம் பண்ணி பார்க்க. அப்போ தேவன் நீங்க பார்க்கிற தரிசனத்துல தெளிவா நீங்க காண்கிற காரியத்தை சரியாய் நேர்த்தியாய் காண்பார். அதான் நம்மளுக்கு சொல்றது, தேவன் காண்பிக்கிற காரியம் நம்ம பார்த்து கொள்றது நமக்கு அந்த கண் இல்லை, ஆனால் நம்ம பயிற்றுவிக்கணும். தேவ வசனங்களை பார்த்து, அதான் சொல்றான், பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம். உம்முடைய வேதம் எனக்கு வெளிச்சம், கண்ணை போல இருக்குது. கண்ணில் தான் வெளிச்சம் பிரகாசம். நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. அப்போ நம்முடைய கண்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற மகிமையை நாம் ஒரு நாள் விட்டுடக்கூடாது. நம்ம எல்லாரும் ஆசை இருக்கு, யோவான கூட காட்டுவாங்க, உம்மை பார்க்கணும், உம்முடைய தரிசிக்கணும், உம்முடைய வெளிப்பாடுகள் எனக்கு வரணும். அப்பா சகரியாவுக்கு காண்பித்திருக்கிறேன், குதிரைகளுக்கு பலது காண்பித்திருக்கிறான், எசேக்கியேலுக்கு எரேமியாவுக்கு இது ஆசை இருக்குது. தேவன் நிச்சயமாய் காண்பிப்பான். நீங்க முதலாவது அதை விசுவாசிக்கணும் கர்த்தருக்குள்ள. ஏன்னா இன்னைக்கு சில நேரங்களில் நம்ம இது சாத்தியம் இல்லை, இது நமக்கு நடக்காது. ஆனா வேதம் அப்படி சொல்ல இல்லை. புதிய ஏற்பாட்டிலும் தேவன் எழுதி வைத்திருக்கிறார், பழைய ஏற்பாட்டிலும் அதை காண்பிக்கிறார். எப்படி எலிசாவுக்கு பார்க்க முடிஞ்சது, அதை கேயாசிக்கு பார்க்க முடியல. அவன் அந்த கண்களை பயிற்றுவித்திருந்தான். கேயாசியோ வேற காரியங்கள், பணம், உலகத்து காரியம், உலகத்தை ஐஸ்வர்யம், அப்படி போய் கண் வாங்கி என்னதான் ஆண்டவன் உங்களுக்கு முன்னுக்கு நின்று நான் தான் இயேசு என்றாலும் உங்களோட கண்ணில் கடந்து போவீங்க, பிழையாம யோசிச்சு கொள்ளுங்க. அப்ப நம்ம கண்ணுக்கு தேவன் கொடுத்திருக்கிற காரியங்களை நாம் புரிந்து கொள்ள. அடுத்தது நாம் தேவ கண்களை பார்க்க போவோம். அப்போ முதலாவது நீங்க ஒன்றை தெரிஞ்சு கொள்ளணும், நம்முடைய கண்கள் போல அல்ல தேவ கண்கள். நமக்கு திடீரென்று ஒரு புதிய தேசத்துக்கு வந்துட்டோம், நாங்க இருக்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்தோடே நமக்கு அது ஆச்சரியம், நமக்கு இது புதிதாக இருக்கு. ஆனா தேவன் தம் கண்களை குறித்து அவர் கொடுத்த ஒரு சாட்சியை பார்த்துட்டு பின்பாய் தேவ கண்களை பார்ப்போம். சகரியா எடுங்க, சகரியா 8:6 எடுத்து வாசிங்க. தேவன் சொல்லுகிறார். முதல்ல இதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ள, அவருக்கு நேற்று இன்றும் நாளை எல்லாமே அவருக்கு முன்பாக வெட்ட வெளிச்சம், பாதாளம் நரகமே அவருக்கு முன்பாக வெட்ட வெளிச்சம். சகரியா 8வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அது இந்த ஜனத்தின் மீதியானவர்களின் பார்வைக்கு இந்நாட்களில் ஆசாரியராய் இருந்தாலும் என் பார்வைக்கு ஆச்சரியமாய் இருக்குமா? அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த ஜனத்தின் மீதியானவர்களின் பார்வைக்கு இந்த நாட்களில் ஆச்சரியமாய் இருக்கும். உங்களுக்கு பார்க்கிற காரியங்கள் ஆச்சரியமாய் இருக்கும். உங்களுக்கு ஒன்று தெரியணும், தேவன் இதை நேரத்தோட திட்டம் பண்ணிட்டான். நம்ம ஆண்டவர் நமக்கு அப்பா ஆச்சரியம். ஆனா ஆண்டவர் தம்மை குறித்து தன்னுடைய நாமத்தை வைத்து சொல்லுகிறார், நான் சேனைகளின் கர்த்தர்,
எதுவுமே ஆச்சரியம் இல்லை, எதுவுமே தெரியாதது இல்லை, எதுவுமே மறைக்கப்பட்டது இல்லை. நான் முன்பும் காண்கிறவர், இப்பொழுதும் காண்கிறவர், நாளைக்கும் காண்கிறவர். அப்போ உங்களோட வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்கும் பொழுது நீங்க ஒன்றை நல்லா தெரிஞ்சு கொள்ள, தேவன் எல்லாத்தையும் உங்களை திட்டப்படுத்திட்டார். அந்தந்த சூழ்நிலை நம்ம சில நேரங்களில் சில காரியங்கள் நமக்கு பிரமிப்பா இருக்கும், சில காரியங்கள் நமக்கு கவலையா இருக்கும், சில காரியங்கள் துயரமா இருக்கும். பரவாயில்லை. ஆனா ஒன்று, அந்த பரலோக தேவனாகிய கிறிஸ்து மேல, பரலோக பிதாவில் ஆவியானவரோட கண்களை நீங்க பதிய வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியும். பவுல் சொன்னது கூட, என் ஓட்டத்தை நான் ஜெயமாய் முடிப்பேன் என்றா அவரை பார்த்து கொண்டு வருவேன். அதான் சொல்ற, எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளிட்டு நான் என் பார்வை அங்க வச்சுட்டேன், கிறிஸ்துல வச்சுட்டேன். நம்ம அங்க வச்சிட்டோம் பார்வையை. அதனாலதான் நமக்கு இந்த இப்படிப்பட்ட தேவன் வைத்திருக்க வல்லமைன்னு தெரியல. சரி, நான் சில காரியங்களை கொண்டு மலை காட்டுறேன், அன்றைக்கு உங்களுக்கு எல்லாரும் காண்பித்தேன். ஆனா யாருக்கும் அது தெரியல. அது உங்க தப்பு இல்லை, அது எனக்கு அப்படி தெரியுது. நான் திருப்பியும் எடுத்து வச்சு பார்த்தேன், எனக்கு அப்படி தெரியுது, தெளிவா தெரியுது. அப்போ அது தேவ கிருபை. அப்போ நீங்க அதிகமா வேதத்துல உலகுக்கு தியானமா இந்த வேதத்தை இரவும் பகலும் வாசிச்சு வாசிச்சு தியானித்த ஒரு கண்கள். அதனால தாவீது பாருங்க, எங்க போனாலும் அவனுக்கு நிறைய வெளிப்பாடுகள், நிறைய காரியங்கள் தீர்க்கதரிசனமா சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அவன் அப்படி தன்னை பயிற்றுவித்துக் கொண்டான். அப்போ அவனுக்கு தெரியும், ஆண்டவரே நான் துயரத்துல கூப்பிட்டா நீ தூக்கி சும்மா தூக்க மாட்டேன், அப்படியே குனிந்து தூக்கி சொல்ற, நான் மனுபுத்திரை கண் நோக்கும்படியாக என்னை தாழ்த்தி இறங்கிறது சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ முதலாவது நீங்க ஒன்று தெரிஞ்சு கொள்ளுங்க, தேவனுடைய கண்களுக்கு மறைபொருளும் இல்லை, ஆச்சரியமும் இல்லை, எல்லாமே அவருக்கு தெரியும். இப்போ தேவனுடைய கண்கள், அந்த தேவ கண்கள் எப்படிப்பட்டவர்களை பார்க்குது, எப்படிப்பட்டவர்கள் மேல நோக்கமா இருக்குது, அவருடைய கண்கள் எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையை தெரிஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அவங்களோட நடைகள் எல்லாம் மாறி, அவருடைய வாழ்க்கையை மாறி. முதலாவது ரோமர் 11:4 எடுத்து வாசிங்க, புதிய ஏற்பாடு. பாருங்க, ஆண்டவர் எங்க பார்த்து உங்களுக்கு மனுஷன் கண்ணுக்கும் தேவ கண்ணுக்கும் வித்தியாசத்தை காண்பித்துக் கொள்கிறேன். பாருங்க 11:4 ரோமர். அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன். ஆமென், ஆமென். எலியா பெரிய தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி. இப்ப எலியாவோட பார்வைக்கு பாருங்க, அவர் தேவனுக்கு சொன்னார், ஆண்டவரே நான் மட்டும் தான் மிஞ்சி இருக்கிறேன், ஒருத்தரவி நம்மளோட நாமத்துக்கு ஒருத்தரவி, நாம அப்படித்தான் சொல்லுவோம், ஆண்டவரே என்னை தனியா விட்டுறீரே, நான் மட்டும் தானே மிஞ்சி இருக்கிறேன், எனக்கு ஒருத்தரம் இல்லையே. பாரு, பாகா தீர்க்கதரிசிகள் பாருங்க, எல்லாம் ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ, உடுப்பு ஃப்ரீ, அவங்களுக்கு கௌரவம் ஃப்ரீ, அவங்களை தூக்கி தலையில வச்சு கொண்டாடி கொண்டிருக்காங்க. நான் இரவும் பாலும் உம்முடைய வேதத்துல தியானமாய் இருக்கிறேன், உம்முடைய வார்த்தையை சொல்லுகிறேன், நீ சொன்னா வானத்தை அடைக்கும்படி ஜெபிக்கிறேன், நீ சொன்னா திறக்கும்படி நான் ஜெபிக்கிறேன், நான் என்ன விட்டா ஒருத்தரும் இல்லை ஆண்டவர். ஆனா ஆண்டவர் எலியாவுக்கு கொடுத்த பதில் என்ன? 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன். எலியா இருந்த காலம் சவாலான காலம், அரசியல் என்ற ஆகாப்பும் எசபேலும் அவனுக்கு விரோதமாக இருந்த காலம், சாதாரண காலம் இல்லை. அப்போ இந்த சவாலான காலத்திலும் நாம் இருக்கிற இந்த காலத்திலும் நமக்கு ஒன்று தெரியணும், தேவ கண்கள் பார்த்து கொண்டிருக்குது. நம்ம போயிட்டு ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இந்த கஷ்டம், எனக்கு மட்டுமே இப்படி வேலை இல்லை, எனக்கு மட்டுமே அது இல்லை, மற்றவங்க எல்லாம் நல்லா தானே வச்சிருக்கிறீங்க, அப்ப வேலை தர மாட்டீங்களா, அது தர மாட்டீங்களா, என் குடும்பம் இப்படி இருக்கணுமா, அது இருக்கணும், பழக்கள். ஆண்டவருடைய பதில் எலியாக்கு கொடுத்த பதில் தான். பாருங்க, அவர் ரகசியமாய் அவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். நம்ம நினைக்க கூடாது, அதான் நான் சொல்றேன், ஜெபத்துக்கு நீங்க முக்கியம் கொடுக்கணும். தேவ கண்கள் அது மிகவும் கூர்ந்து பார்க்குது. இல்லைன்னு சொன்னா இப்ப எலியாவுக்கு தெரிஞ்சது கூட நமக்கு தெரியும், நான் மட்டும் தான் ஜெபிக்கிறேன், நான் மட்டும். ஆண்டு சொல்ல இல்லை, உன்னை போல கணக்கோட சொல்லுவேன், கணக்கோட போயிருப்பான். அதான் நம்மளோட ஆண்டு அவருக்கு மறைவானது, ரகசியமானது. அவருக்கு தெரியும் எந்தெந்த பிள்ளை ரகசியமாய் என்னை நோக்கி ஜெபிக்கிறான் என்பதை அறிந்தவர்.
அப்போ நம்ம பார்க்கிறது எங்க? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றுதான். ஆனா தேவ பார்க்க எங்க இருக்குன்னு பாருங்க. அப்போ அவர் ரகசியமா ஜெபிக்கிறவர்களை, தம்மை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளை பார்க்கிறதுல அவருக்கு பிரியம். அதான் நான் சொல்றேன், ஜெபத்தை நீங்க விடக்கூடாது. உங்களுடைய ஜெபம், அதான் நான் சொன்னேன், இந்த அறை வீட்டை பூட்டிட்டு போய் ரகசியமா அந்த இடத்துல ரகசியத்துல ஜெபி, நான் அதை கேட்பேன். அதைத்தான் நீங்க பதிலாய் கொடுக்கிறார். அதைத்தான் ரோமருக்கு எழுதும் நிருபத்திலே பவுல் எழுதி அடையாளப்படுத்துகிறார். நமக்கு எப்படி சொல்றாங்க, ஆண்டவரே நானும் ஊழியம் செய்யறேன், அவங்களும், ஆனா அவருடைய ஊழியம் அப்படி இருக்குது, ஏன் நான் செய்யற ஊழியம் மாத்திரம் இப்படி இருக்குது? நமக்கு கிடைக்கும். அப்போ தேவன் நம்மை பாகால் தீர்க்கதரிசி அழைக்கல. நம்மை தேவன் உலகத்தில் வைத்திருக்கிறதே தம் சித்தங்களை செய்யறது. ரகசியமா ஜெபி, ரகசியமா எலியாவை போல போய் ஜெபி. அப்போ தேவன் அதை பார்க்கிறார், நிச்சயமாய் பதில் கொடுக்கும். நீங்க உங்களோட தனி ஜெபத்துக்கு, உங்களோட ரகசிய ஜெபத்துக்கு இருக்கிற வல்லமை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அதை பார்க்கிற கண்கள் தேவ கண்கள். அப்போ அவர் அப்படிப்பட்டவர்களை நோக்கி பார்க்கிறார், அதிலே அவருக்கு பிரியம். அடுத்தது எபிரேயர் 4:13 எடுத்து வாசிங்க. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமென். யாரும் காணாததை காண்கிற கண்கள் நம்முடைய அப்பாட கண்கள். நம்ம சூரியனை பார்த்துட்டு தான் நம்ம அதிலே நிற்போம். ஆனா அவர் அதையும் தாண்டி பார்ப்பார். நான் உங்களுக்கு சில உதாரணங்களை காண்பித்துக் கொடுக்கிறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவு வரும். அவர் எப்படி பார்க்கிறார் என்பதை நீங்க பாருங்க. லூக்கா 19:5 எடுங்க. புதிய ஏற்பாடு நமக்கு தெரிந்த காரியம், ஆனால் வாசிப்போம். இயேசு அந்த இடத்திலே வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். ஹalleluya. சகேயு தன்னை மறைக்கிறான். இயேசு என்ன பார்க்க கூடாது, நான் இயேசுவுக்கு நான் வெளிப்படக்கூடாது. அவன் எந்த மரத்தில் ஏறினான்றது கூட இயேசு வந்து கொண்டிருக்கிறான். இதை அவன் கேள்விப்பட்டுட்டான். இப்போ ஒரு மலை, காட்டத்தி மரத்தை பார்த்து ஏறிட்டான். ஏறிட்டு அதுக்குள்ள தன்னை மறைத்து கொண்டு இப்ப அவன் என்ன நினைக்கிறான், இயேசு என்ன பார்க்க கூடாது, ஆனா நான் இயேசுவை நான் பார்க்கிறேன். நல்ல விஷயம். ஆனா ஒன்றில அவனுக்கு இருந்த பாவம், அவனுக்கு இருந்த காரியங்கள். ஆனா பாருங்க, ஆண்டவர் சரியாக அந்த மரத்துக்கு கிட்ட வந்து அண்ணாந்து பார்த்து சகையிலே இறங்கி வாழ்ந்தார். அப்போ நீங்க மரத்துல மறைஞ்சிருந்தாலும் அவர் கண்களுக்கு மறைவில்லை. அடுத்த காரியம், நமக்கு தெரிஞ்சான வசனங்கள் நம்ம தியானித்து வாசிக்கிறதுல சொல்லிக் கொண்டு போறோம். அடுத்தது பேதுரை பார்த்து சொல்லுகிறார், பேதுரு போய் முதலாவது அகப்படுகிற அந்த மீனிட அந்த வாயை திறந்து பார், அதுக்குள்ள ஒரு வெள்ளிப்பணம் இருக்கும், அதை எடுத்து கட்டுகிறார். பாருங்க, சரியா சொல்ல, முதலாவது நீ தூண்டில அந்த மீன் வந்து அகப்படும், அதை பார், அதுக்குள்ள வெள்ளிப்பணம் இருக்கு. பாருங்க, சமுத்திரத்தில் இருந்த அநேக வச்சங்கள் உண்டு, ஆனா அவருடைய கண்கள் சரியாய் குறிப்பா ஒரு மீன், எந்த மீனுக்கு வெள்ளிப்பணம் உண்டோ அந்த மீனை சரியாக பேதுரு காட்டி அந்த மீனை கட்டளை கொடுக்கிறார், வந்து இவன் தூண்டில அகப்படும். அப்போ அவர் மேலே நீங்க மரத்துல இருந்தாலும் பாப்பா, நீங்க சமுத்திரத்துக்குள்ள ஆழத்துல இருந்தாலும் உங்களை அவர் தனித்து கொண்ட வல்லவராக இருக்கிறார். உங்களோட கண்களின் மகிமை நீங்க தெரிந்து கொள்ளணும். அடுத்ததாக யோவா 1:48 நமக்கு தெரியும், வசனம் சொல்லிக் கொண்டு போறோம். அங்கே நத்தானியேல் அவன் அத்தி மரத்துக்கு கீழே இருந்து விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறான். யாருக்கும் தெரியாது. இப்போ ஆண்டவரத்துல வந்த உடனே ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுக்கும் பொழுது அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் என்னை எங்கே பார்த்தீங்க? சொன்னார், நீ அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும் பொழுதே நான் உன்னை கண்டேன். அவர் அங்க போக இல்லை, கிறிஸ்துவை தேடி வந்தான் வாரான். கிறிஸ்து சொன்னா, நீ அத்தி மரத்துல இருந்து
நீ என்னை நோக்கி விண்ணப்பித்ததை நான் பார்த்தேன் நினைத்தாங்க. பாருங்க, அவருடைய கண்களுடைய வல்லமை நீங்க புரிய காணாத நம்முடைய கண்களுக்கு தெரியாது. நம்ம ஜெபிக்கிறேன் இவர் அப்படி செய்ய நம்ம சொல்லிடலாம். ஆனா கர்த்தருக்கு குறிப்பாய் தெரியும் இவன் எந்த நேரத்தில் ஜெபம் பண்ணினான், என்னத்துக்காக ஜெபம் பண்ணான் என்றதை அறிந்தவர். நம்முடைய இருக்கிற சொன்னா நீங்க ஜெபிக்கிற என்ன 10 நிமிஷமா 15 நிமிஷமா 20 நிமிஷமா தெரியாது. ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஆழம் கிறிஸ்து காண்கிறான். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, தேவன் எப்படிப்பட்ட என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். இப்போ யோவான் 21:6 பேதுருவை பார்த்து கேட்கிறார். என்ன பேதுருவே? ஆண்டவரே, ஐயரே, ராம் முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன். ராம் முழுவதும் அவன் மீனவன், பாருங்க மீனவன். இப்போ அவனுக்கு தெரியும் ஆண்டவர் உயிரோடு இருந்த நாட்கள்ல அங்க மீன்ல பிடித்து வெள்ளிப்பணத்தை கட்டினவன். ஆனா பாருங்க, அவன் சொல்ற காரியம் எல்லாத்தையும் மறந்துட்டான். இப்ப சொல்ற ஆண்டவரே, ராம் முழுவதும் பாருங்க அவன் கடந்து. இப்ப நான் மீனவன் பாருங்க, எனக்கு தெரியும் எல்லா பக்கம் வெலை போட்டு பார்த்தேன். வலது பக்கம் போட்டு இடது பக்கம் போட்டு முன்னுக்கு போட்டு பின்னுக்கு போட்டு மீன் அகப்படவே இல்லை. ஆண்டவர் சொன்னா, நீ வலது பக்கத்துல இப்ப போடுவனே. ஏண்டா போட் அவனுக்கு சொந்தம், வலையும் அவனுக்கு சொந்தம், இருந்த எல்லாமே அவனுக்கு இருக்கலாம். ஆனால் சமுத்திரமும் சமுத்திரத்தின் மச்சமும் கர்த்தருக்கு சொந்தம். அவர் கட்டளை. அதே மாதிரிதான் நம்மட வாழ்க்கையில் நமக்குரிய ஆத்துமாக்கள் எங்கே இருக்கு என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். நமக்குரிய காரியங்களை தேவன் அறிந்திருக்கிறார். நம் தேவைகளை தேவன் அறிந்திருக்கிறார். நம்ம சொல்ல ஆண்டவரே, ஒருவேளை பாட்டைமில கூட்டமில ஒரு டைமில் நான் வீட்டை இருந்து என்ன செய்ய ஆண்டவரே என்று நம்ம கேட்கலாம். ஆண்டவர் சொல்லுவார், எனக்கு தெரியும், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறியா, களைச்சு போயிருக்கிறியா, உனக்குரியது உன்னை தேடி வரும், இப்படி செய். அதான் நம்ம ஆண்டவர். அவர் ஒரு மீனையும் பார்ப்பார், அநேக மச்சங்களையும் பார்ப்பார். நமக்கு தெரியல, நம்மட கண்களுக்கு இதெல்லாம் மறைவு, தேவ கண்களுக்கு இதெல்லாம் வெளிச்சம். அதான் நீங்க விளங்கணும், அவருடைய கண்களுக்கு, அவருடைய கண்கள் எப்படிப்பட்டது என்று நம்ம புரிஞ்சு கொண்டாத்தான் தேவன் எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக சகரியா 7:12 வாசிங்க. இப்போ ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். 7வது அதிகாரம் 12வது வசனம். சகரியா 7:12. வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைராக்கியமாக்கினார். பாருங்க, மாமிச இருதயம் தான் மனிதனுக்குள்ள இருக்கு. ஆனா ஆண்டவர் சொன்ன இருதயம் வைரம் என்ன பாருங்க, உலகத்திலே ஒரு கடினமான உலோகம் ஒன்று இருக்குன்னு சொன்னா வைரம். நன்றாக கொள்ளுங்க. அதை நீங்க உடைச்சி தான் ஒரு ஷேப்பு கொண்டுலாம், அவ்வளவு இதானது. அதை பாலிஷ் பண்ணி நிறைய காரியங்கள் செய்வான். ஆண்டவர் தெளிவா சொல்றார், ஜனங்களை பார்த்து சொல்றார், உங்க இருதயம் அப்படி வைரமாயிருக்கு. இருதயத்தை உண்டாக்கினவர் பாருங்க, நமக்குள்ள இருக்கிற இது. நாம பாருங்க ஜெபிக்கிறோம், நாங்க அப்படி செய்யறோம் இப்படி செய்யறோம், நம்மளோட காரியங்களை சொல்லலாம். ஆண்டவர் சொல்லுவார், இல்ல, உன் இருதயம் நான் காண்கிறேன். அதனாலதான் சொன்னார், நான் இருதயத்தை பார்க்கிறேன். சாமுவேல், நான் இருதயத்தை பார்க்கிறேன், மிகவும் கவனம். அடுத்ததாய் தேவ கண்கள், சங்கீதம் 139:14 பாருங்க. பாருங்க, கருவை காணுது கண்கள். இன்றைக்குத்தான் நமக்கு ஸ்கேனிங், இன்றைக்குத்தான் அது தேவன் அதை உருவாக்கி பார்க்கிறவர். அவருடைய கண்கள் எவ்வளவு, அவருக்கு மறைபொருளே இல்லை. நமக்கு ஒரு டைம் வேணும். அந்த கருவை பார்க்கறதுக்கு ஒரு குறிப்பிட்ட மாசங்களுக்கு பிறகு பார்த்தா தான் அது முழுசா வளர்ந்ததை நம்ம பார்க்க முடியும். நன்றாக விளையாடுவாங்க. தேவன் நமக்கு அவயவங்களை நேரத்தோட ரெடி பண்ணிட்டார். நான் கொடுத்தா இப்படித்தான் அது வெளியில வரணும், அதை யாரும் தடுக்க முடியாது. அந்த கருவை நோக்கி பார்க்கிற மறைபொருள்கள் அற்ற கர்த்தர் பார்க்கிறார். நம்ம ஒரு நாளும் அதை மறக்கக்கூடாது. நம்முடைய கருவையெல்லாம் அவன் கண்டார். அப்போ தேவன் நல்லவர், அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அதை நீங்க விளங்கிக் கொள்ளும்படியாத்தான் சில காரியங்கள் உங்களுக்கு நான் காண்பித்துக் கொடுத்தேன். மனுஷனா வந்து இருக்கிறான், மனுஷனாய் வந்து இருக்கிறான், மனு ரூபத்தோடு வந்திருந்தான்.
தேவன் இந்த ஆச்சரியமான காரியங்கள் செய்யடா நமக்கு கொடுத்த கண்களை வல்லவன் நமக்கு விளங்குறதே இல்லை. அடுத்ததாக தேவன் பார்க்கிற காரியம் ரகசிய பாவங்களை நோக்கி பார்க்கிறார். நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லிக் கொடுப்போம். ரகசிய பாவங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம், ஒருத்தருக்கு தெரியாது, நான் செய்து வாயில பிடிச்சிட்டு வந்துடும். ஆனா தேவ கண்கள் அதை நோக்கி பார்க்குது. தேவன் அதை வெளியில கொண்டு வருவார். ஆகவேதான் சங்கீதக்காரன் தாவீது ஆண்டவரே மறைவான குற்றம் ரகசிய பாவங்களுக்கு என்ன விலக்கி காத்தரணும் ஆண்டவரே, ரகசியத்துல நடக்குது. ஆண்டவர் சொன்ன, நீ ரகசியத்துல செய்தா உன் மகனை கொண்டு நான் வெளியரங்கமாய் செய்வேன். அப்போ தேவன் ரகசிய பாவங்கள்ல அருவருக்களை பார்த்து கொண்டே இருக்கிறான். ஒரு நாள் நம்ம நினைக்க கூடாது, நான் உத்தரவு இல்லை தானே, கொஞ்சாதி இல்லை நான் செய்யலாம், கணவன் இல்லை நான் செய்யலாம். கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் நோக்கி பார்ப்பார், நிச்சயமாய் கொண்டு வந்து நியாயத்தில் நிறுத்துவார். மிக கவனம். தேவ கண்களுடைய மகிமையும் வல்லமையும் நீங்க புரிஞ்சு கொள்ளணும். நம்ம என்ன செய்யற, கணவன் நம்ம கண்ட மாதிரி பேசுறோம், கண்ட மாதிரி நடப்போம், கண்ட மாதிரி பேச்சு வார்த்தை சும்மா தாறுமாறு. உத்தரவில்லை பாருங்க, நம்ம சபையாக இல்லை, உத்தரவு இல்லை, நான் வீட்டுக்காரன் புரிசன முடியாது, என்னன்னாலும் கதைக்கு துப்புற துப்பி எல்லாம் செய்யலாம். ஆண்டவர் சொல்லுவார், நோ, நான் இருந்தேன், நான் கண்டேன். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. ரகசிய பாவங்கள் மிகவும் கவனம். தேவ கண்கள் அதுல நோக்கமா இருக்கு. அடுத்தது எதிர்காலத்தை காண்கிற கண்கள். 1 ராஜாக்கள் 19:4 எடுங்க. 1 ராஜா 19. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. பாருங்க, நாமும் பிடித்தோம். ஆண்டவர் ஒரு தரிசனத்தை வச்சு குழம்பமே நமக்கு கொஞ்சம் நீங்க எல்லாம் சூரியனாக ஆண்டவரே நான் நல்லவன் பாருங்க, நாம சரி வராத ஆண்டவரே, என்ன விட்டுருங்க ஆண்டவரே, நான் இப்படியே என்ன காரியங்களை செய்து இருக்கிறேன், அது எனக்கு சரி வராது, என்ன விட்டுருங்க, எனக்காக வேறு யாரையும் பார்த்துக் கொள்ளுங்க, நீங்க வேணா என்ன எடுத்துக்கொள்ளுங்க. ஆனா ஆண்டவர் எலியாவுக்கு கொடுத்த பதில் என்ன? அவன் அப்படி சொல்லும் பொழுதே தேவன் தூதனை அனுப்பி, முதலாவது இவன் மனம் குழம்பி போயிருக்கிறான், இவன் எல்லாத்திலையும் தாறுமாறா இருக்கிறான், இவன் கால் நாட்டில் உணவு வச்சா இவன் உதைச்சு தள்ளிடுவான். அப்போ தேவன் முன்னிலையில முன்னுக்கு கொண்டு தலைமாட்டில் உணவை வச்சுட்டு தூதன் தட்டி எழுப்புகிறான். அப்படித்தான் வேதத்தில் எழுதப்பட்டது. 15-16 வாசிங்க. அதே அதிகாரம் பாருங்க. எதிர்காலத்தில் தேவன் காண்பித்து கொடுக்கிறார் எலியா. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசரியரை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் கெமேலாவை ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. என்னால ஒன்னும் செய்யலாது, நான் பலவீனம். ஆண்டு சொன்னோ, இந்தா உனக்கு நான் ஃபுல் ப்ளூ பிரிண்டே கொடுக்குறேன், நேரா போய் அசகேல ராஜாவா அபிஷேகம் பண்ணு, சிரியாவுக்கு மேல எலிசா உண்ட ஸ்தானத்துல அபிஷேகம் பண்ணு. ஏன்னா நீ விட்டதா ஒரு ஆள் செய்ய வேணும், நீ அப்படியே விட்டு போயலாம், ஏன்னா உன்னை வைத்து நான் முடிக்க வேண்டிய காரியம் இருக்குது. போய் அதுக்கு பிறகு யெகூவை இஸ்ரவேல்ல போய் ராஜாவா அபிஷேகம் பண்ணு. இப்ப இவன் என்ன சொன்னது? அந்த சாப்பாடையும் கொடுத்து சொல்றேன், போ, இதுதான், இது முடிக்காம நான் எடுக்க மாட்டேன், நீ என்ன கூத்துதானும் என்ன விஷத்தை முடிச்சா நீ சாப்பிட. நன்றாக நம்முடைய எதிர்காலத்தை அவர் தீர்மானித்து வைத்தார், அதை நிறைவேற்று என்ன உண்மையுள்ள கர்த்தர். தாவீது நான் உங்களுக்கு சொன்னேன், 65 யுத்த களங்களை பார்த்தேன், ஒன்றில கூட அவன் மதிக்கல. ஏன்னா தேவன் அவன் மேல திட்டம் வைத்திருந்தார். அப்போ நம்முடைய எதிர்காலத்தை காண்கிற கண். அடுத்ததா மாற்கு 12:44 எடுத்து பார்த்தீங்க. புதிய ஏற்பாடு 2-3 காரியம் பார்க்க முடியும்.
தேவன் எப்படியெல்லாம் நம்மை பார்க்கிறார், அந்த கண்கள் எப்படி நம்மை பார்த்து சந்தோஷப்படுறது நாம் புரிந்து கொள்ள. எவைகளை அனுபவிக்கிறது, எதில் சந்தோஷமா இருக்கிறார். மார்க்கு 12:44 புதிய ஏற்பாடு. எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் மறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தது எல்லாம் போட்டு விட்டாள் என்றார். ஹalleluya. தேவ ராஜ்யத்துக்கு நீங்க கொடுக்கிறத, உங்க உபத்திரவங்கள் மத்தியில கொடுக்கிறத, உங்க கஷ்டங்கள் மத்தியில கொடுக்கிறத, உங்களுடைய இயலாமையை தாண்டி நீங்க தேவனுக்கு நான் கொடுக்கணும் என்று கொடுக்கிறத காண்கிற கண். நம்ம யோசிக்கலாம், அதுவரை நான் உமக்குத்தானே கொடுத்த நம்ம அதைத்தான் சொல்றான். அவர் சொல்றார், நான் காண்கிறேன், எனக்கு தெரியும், அதுக்குரியது உனக்கு உண்டு, அதுக்குரியதை நான் கொடுப்பேன். அப்போ நம்ம தேவ ராஜ்யத்துக்கு கொடுக்கிறதுல ஒரு நாளும் பின்னுக்கு நிற்க கூடாது. என்னை நம்பி தந்திருக்கிறான். அப்போ நம்ம பின்னுக்கு நிற்கும் பொழுது நம்ம நினைக்கிறோம், ஐயோ கொடுக்காட்டி பரவாயில்லை அதெல்லாம். ஆனா அவர் ஆண்டவரை பார்க்கிறார், தேவ ராஜ்யத்துக்கு கொடுத்ததை பார்க்கிறார். அந்த ஏழை விதவை தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்தானே. நம்ம அநேகர் அப்படி செய்யறது இல்லை. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், ஓகே ஓகே கர்த்தர் கொண்டு வருவார். அதையும் அவர் பார்க்கிறார். தேவ ராஜ்யத்துக்கு நீங்க கொடுக்கிறதை தேவன் பார்க்கிறார். அடுத்தது சங்கீதம் 77:16 வாசிங்க. ஒரு ஆச்சரியமான காரியத்தை காண்பித்து ஜனங்கள் உம்மை கண்டது. ஜனங்கள் உம்மை கண்டது. தேவனே, ஜனங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது. இப்ப யாத்ராமம் நமக்கு தெரியும். யாத்ராமத்துல நீங்க 14, 24, 25 எடுத்து வாட்சி பார்த்தீங்கன்னு சொன்னா செங்கடலை பிளக்கிறார் ஆண்டவர். அங்க மோசே கரத்தை நீட்டி அல்ல, அந்த ஜனங்கள், அந்த ஜல குவியல் அவரை பார்த்துச்சு. அந்த தண்ணி அவரை பார்த்துச்சு. அவருடைய பார்வை போதும், ஒரு பார்வை போதும். அந்த பார்வை அப்படியே ஜலத்தை குவியலா நிறுத்திட்டு. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, ஜலத்தை பார்வையாலேயே தேவன் குவியலாய் நிறுத்தினார். நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் நம்ம அப்பா இல்லை. நமக்கு ஒரு வழி திறக்கணுமா, அவர் ஒரு பார்வை பார்த்தா போதும். நம்ம என்ன கண்ணிலையா நம்ம பாட்டு அதான். ஆனா தேவன் சொல்றார், நான் ஜலத்தையும் என் பார்வையாலே குவியலாய் நிறுத்தி உனக்கு வழி உண்டாக்குவேன். ஜல பிரளயம் போல பிரச்சனை வந்தாலும் அந்த பிரளயத்துக்குள்ளாக உன்னை நடப்பதற்காய் அதையே நான் குவியலாய் நிறுத்தி உனக்கு வழி உண்டாக்குகிற கர்த்தர். அப்போ நமக்கு ஜெயம் கொடுக்கும்படி நம்மை நோக்கி பார்க்கிற கண்ணு. அடுத்தது 2 நாளாகவும் 16:9 வாசிங்க. இன்னொன்று பார்க்க முடியும். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. தம்மை நோக்கி உண்மையா இருக்கிறவர்களுக்கு தம் வல்லமையை விளங்க பண்றதுல அவனுடைய கண்கள் பார்க்க. நீங்க உண்மையா கர்த்தருக்கு நின்றா நம்ம நினைக்க கூடாது, ஆண்டவரே நீர் என்ன பார்க்க இல்லை. அந்த இடத்துல தேவன் வல்லமை விளங்க பண்றதுக்கு ஆயத்தமாக இருப்பார். அவருடைய நேரத்தில் அதை விளங்க பண்ணுவார். ஏன்னா அவர் உண்மை மாறுறதில்லை. நமக்கு 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அந்த 12 வருஷமும் ஆண்டவர் கனவுல பார்க்க இல்லையா? பார்த்துச்சு. 38 வருஷம் திமிர்வா. அப்ப யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் பூமியில வந்து 33 வருஷம், அதுக்கு 5 வருஷம் 33 வருஷம் அதே திமிர்வா. தேவன் தம் வல்லமை விளங்க பண்ணும்படி ஏற்ற வேளையில எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறான். அது வரைக்கும் நம்ம எதுவும் சேதப்படுத்த விட மாட்டோம். நாம் தேவ கண்களுடைய மகிமையை புரிஞ்சு கொள்ளணும். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை புரிஞ்சு கொள்ளணும் என்றால் நம்மை காண்கிறது. ஆகார் சொல்லுகிறான், என்னை காண்கிறவரை நான் கண்டேன். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. நம்ம தான் நினைக்கிறோம், ஆண்டவரே இந்த கண்ணீருக்கு பதில் இல்லையா, என்ற இதுக்கு பதில் இல்லையா, என்ற துக்கத்துக்கு பதில் இல்லையா, என்ற துயரத்துக்கு பதில் இல்லையா.
ஆண்டவரே என்று நம்ம பலதை கேட்கலாம், யோகோ மாதிரி கேட்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் தன்னை குறித்து நமக்கு சொல்லிக்கொண்டே வார. அடுத்தது சங்கீதம் 14:2 பார்த்து முடிக்கணும். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு 14:2 அப்படியா இருக்கு? சங்கீதம் 14:2 14வது அதிகாரம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க. உணர்வுள்ளவனை பார்க்கிறதுக்கு உணர்வோடு தேடுகிற கண். இது எலியா அங்க பாகாட்சி கேசியோட சொல்ல, உங்களோட தேவன் தூங்கிட்டா கூட. நம்ம தேவன் தூங்குறது இல்லை. நம்ம தேவன் விழித்திருந்து பதில் கொடுக்கிறவர். நம்ம தேவன் நம்மை நோக்கி பார்க்கிறவர். நம்மை தாழ்விலிருந்து தூக்கி எடுத்தவர். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணும்படியால் அவர் கண்ணன் நம்ம மேல நோக்கமாயிருக்குது. நீதிமானுடைய ஜெபத்துக்கு கண்ணன் நோக்கமாயிருக்குது என்று அவர் தம்மை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். ஈஸ்வரைக்கு இன்னும் எவ்வளவோ தியானிக்கிறார். அந்த கண்களை குறித்து தியானிச்சுட்டு போன எவ்வளவோ காரியங்கள் தியானிக்கிறார். ஆனா சத்துரு நமக்கு காட்டுவான். எப்படி காட்டுவான்? நம்ம சோர்ந்து போயிருக்க நேரத்துல குழந்தை எல்லாம் சோர்வு பார்க்கிற, இன்டர்நெட்ல பார்க்கிற காரியம் சோர்வு. ஐயோ அங்கே செத்து போயிட்டாங்களா, ஐயோ இங்க செத்து போயிட்டாங்களா, அங்க பிடிச்சிட்டாங்களா, இங்க பிடிச்சிட்டா, இங்க வெடி வச்சுட்டானா, அங்க அது இன்னும் நம்மளை சோர்ந்து போகப்படும். இது சத்துரு நமக்கு காட்டுற காரியம். அடுத்து நம்ம பலவீனமாக இருக்கும் பொழுது ஐயோ பலவீனமானவங்களை கொண்டு காட்டுவோம். இந்த அங்க ஒரு சகோதரிக்கு சும்மா தானே திடீர்னு பார்த்தா மடிச்சு போயிட்டான், அவங்க கேன்சர். அதுக்கு திடீர்னு வகுப்பு வேலையா செத்து போயிட்டான். உடனே நம்ம பார்க்கணும், நம்ம கொஞ்சம் வகுத்து வந்து ஐயோ ஆண்டவரே, இது என்ன ஆண்டவரே, ஒரு இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம் ஜெயம் ஜெயம், இப்படி நம்மளை இதுதான் சத்துரு நமக்கு வேண்டும். ஆனா தேவன் நம்மை குறித்து வைத்திருக்க திட்டங்கள், அவருடைய கண் பார்வையிடம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொண்டால் நாம் ஒரு நாளும் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்மை விட்டுக் கொடுக்க மாட்டோம். அவர் நம்மை விடுதலையாக்க எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறார். நமக்கு பலன் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவர், நமக்கு அற்புதம் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறவர், நமக்கு சுகம் தர ஆயத்தமாய் இருக்கிறவர். நாம் காணாததை நமக்காக கொண்டு வந்து நம் வாழ்க்கையில் நன்மையாய் தரவுடைய கண்கள் நம்மை காண்கிறது. அதான் தேவ கண்கள், அதான் நம்முடைய கிறிஸ்துவின் கண்கள், அதான் நம்முடைய பிதாவின் கண்கள், நம் ஆவியாவுடைய கண்கள். அப்போ அந்த கண்களுக்கு நானும் நீங்களும் மறைவாயில்லை. அந்த கண்கள்ல நானும் நீங்களும் பட்டபடியால் தான் அவர் நமக்காய் இறங்கி வந்தார், நம்முடைய விளக்கையெல்லாம் ஏற்றி வைத்தார், நம்மை தூக்கி எடுத்தார், நமக்காக தம்மையே தந்த தேவன் மற்றவைகளை அருளாதிருப்பது எப்படி? அப்போ நாம் நம்முடைய தேவனுடைய பார்வையில எப்படி இருக்க, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரங்கள், இந்த கண்ணில் வைத்திருக்கிற மகிமைகள் எப்படி நாம வைத்து ஜெபிக்கணும். ஆண்டவரே சகரியா இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோம், எப்படி ஆயிற்று அப்பா, எனக்கும் அப்படிப்பட்ட கிருபை தான், நான் என்ன செய்யணும்? இந்த கண் பார்வைக்கு நான் எவைகளை விளக்கணும், எவைகளை பார்க்கணும். அப்படி நீங்க ஜெபிக்க பழகணும். அப்படி யோவானுக்கு திறந்தீர, எனக்கு திறந்த, நிச்சயமா காட்டுவாங்க. இந்த வானத்தில் உங்களுக்கு ஆச்சரியமான காரியங்கள் இருக்கு. உங்களுக்கு தெரியாது, சத்துரு அத்தனை காரியங்கள் கட்டாந்து இருக்கிறான். நம்மை சுற்றிலும் எத்தனை பிசாசுகள் போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. திடீரென்று பார்க்கும்போது என்ன சொல்றார், இது இப்படிப்பட்டது. நான் நேற்று ஜெபக்கூட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கிறேன், இந்த வியாழன் செப்டம்பரில். நான் சும்மா அப்படி இருந்து அப்படியே ஆண்டவர் செய்தியை கேட்டுக்கொண்டு அப்படியே பார்த்துக்கொண்டு வந்து கொண்டு திடீரென்று ஆண்டவர் பார்வை அப்படி திருப்பினான். அப்போ அதுல ஒரு பெண் பிங்க் கலர் உடுப்பு, ஒரு பிங்க் கலர் வித்தியாசம், பிங்க் கலர் உடுப்பு போட்டு வெளுத்துக்கு ஒரு இது போட்டு டக்குன்னு சொன்னார், இவன் எசபேலினா. அப்பதான் நான் டக்குன்னு பார்த்தேன், அந்த பார்வைக்கு அந்த பொம்பளை வித்தியா எல்லாம் பிங்க் கலர், பிங்க் கலர். அப்போ இந்த தேசத்தில் இருக்கிற ஆவிகளை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இந்த தேசத்துல தேவன் எதையெல்லாம் நமக்காக கட்ட சொல்ற, எதையெல்லாம் நமக்காக விடுதலையாக்கணும், விடுதலையாக்கணும். அப்ப அதுக்கு நமக்கு ஒரு விசேஷித்த கண்களை தேவன் கொடுத்திருக்கிறார். அதை ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அவருடைய ரத்தத்தால கழுவி கேட்கணும். ஆண்டவர் இதுவரைக்கும் வேண்டாதெல்லாம் வேண்டி 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 இதுக்குள்ளால இங்க சேர்த்து 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 அதையே தியானித்து தியானித்த வாழ்க்கை இருளடைஞ்சு போயிட்டு, எதை கண்டாலும் பயம், எதை கண்டாலும் துக்கம், ஒன்றும் சரி வராது.
ரெண்டும் சரி வேணாம், ரெண்டும் சரிதான். நம்முடைய விசுவாசம் ஆண்ட சொன்னார், நீதிமான் தன் விசுவாசம், உங்க விசுவாசம் கூட பிழை கூட்டும் என்று நீங்க தெரிஞ்சிருந்தால் நிச்சயமாய் பிழைப்பு வரும். ஆனா நாம் நம்முடைய பார்வை மாமிச பார்வை இருக்கிறபடியால நம்ம தேவனை நமக்கு மாமிச நீ சரி சரிடா என்று நாம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தெளிவாய் சொல்லுகிறான், என் கண்கள் எப்படிப்பட்டது, நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கண்களுடைய மகிமை எப்படிப்பட்டது. அப்போ நம்மை தூக்கி எடுத்திருக்கிறான், அந்த உன்னதத்துக்கு நேராக தூக்கி எடுத்திருக்கிறான். ஆகைதான் தாவீது பாருங்க, அவன் தூரத்துல பார்த்து சொல்றான், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் ஆண்டவரே, உம்மால மதிலை தாண்டி இருக்கு. என்ன தேவனின் விளக்கு வெளிச்சமாக்கி இருக்கு. என் கண்களுக்கு அப்படிப்பட்ட பவர் எனக்கு தெரியும். நான் எல்லாரையும் பந்தாடுவேன். அவன் சங்கீதத்துக்கு வாசி பாருங்க, எல்லாம் பந்தாடுவேன். சவுண்ட் வந்தாலும் அவனுக்கு தெரியும், எல்லாம் தெரியும். அவனை பாடின சங்கீதங்கள்ல அந்த வெளிப்பாடு உள்ள கண்களோடு, அந்த தரிசன கண்களோடு, அந்த அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனத்துக்கு ஏற்ப, கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்துக்கு ஏற்ப அவனுக்கு அப்படிப்பட்ட கண்களை ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆகினான் தன் குமாரன் சாலமோனை குறித்து தீர்க்க தரிசனமாய் இயேசு கிறிஸ்துவை இணைத்து எழுதி வைக்கிறார் 132ஆம் சங்கீதம். அப்போ நாம் பயப்படுறோம், நம்முடைய ஆண்டவர் நம்ம எல்லாவற்றையும் தூக்கி எடுத்திருக்கிறோம். அவர் கண்ணுக்கு நானும் நீங்கள் மறைவாயில்லை. நம்முடைய கண் பார்வைக்கும் அவர் தம்மை மறைக்கிறவர் அல்ல. அவிசுவாசம் அவரை மறைக்குது. நமக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் தான். உங்க பக்கத்துல இருக்கிற தேவனை நீங்க அறியாம இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற தேவனை நீங்க அறியாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம், உங்க கண்களை நீங்க சரியா பயன்படுத்துறீங்க. இன்றையோட அந்த நிலையை மாற்றி, ஆண்டவரே என்னை உம்மை காண்கிற கண்களுடைய தரிசனத்தை காண்கிற கண்கள், வெளிப்பாடோடு காண்கிற கண்கள், இன்னுமாய் நீ வைத்திருக்கிறவர்களை காண்கிற கண்கள், துல்லியமாய் பார்க்கிற கண்களை எனக்கு தாரும் என்று சொல்லி அவரை நோக்கி நாம் பாடி துதிக்கிற வேளையில தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்மை தூக்கி எடுத்தவர், நமக்காக யாவும் செய்து முடித்தவர், நம்மை காண்கிறவர், நம்மை காண்கிறவர். சங்கீதக்காரன் சொன்னது போல எப்படி ஆயிற்று, துயரத்திலே கூப்பிட்டேன் ஆண்டவரே, என்னை தூக்கி எடுத்துட்டேன். ஆனால் சொல்லுவோம், இதோ என்னை காண்கிறவரை நான் கண்டேன். சொல்லல, கண்டவரை கண்டேன். என்னை காண்கிறவர், என்னை அவர் பார்க்கிறார் என்ற உணர்வோடு சொல்கிறார். முறையாதி தெரியாதவர், தேவனை அறியாதவர், ஆனால் காண்பார். அவரை கண்டு